ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய காசு, பணம், பெரிய வீடு, நிறைய செல்வம் நிறைய இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு மனசில் ஒரு குறை. என்னன்னா, யாருமே நம்ம புகழ மாட்டேன்றாங்க, நம்மளை யாருமே பாராட்ட மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். அவருக்கு கொஞ்சம் தற்பெருமை ஒரு குணம் இருக்கும். அவருக்கு தற்பெருமைனா எல்லாரும் ஒரு புகழ்கிறது. அடடா, ஒன்றை மதி உலகத்துல யாருமே இல்லைப்பா அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் பாராட்ட நினைக்கிறது. அந்த குணம் அவர்கிட்ட இருக்குது. அதனால அவருக்கு ஏமாற்றமாக இருக்குது. என்னடா யாருமே நம்மளை புகழ மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வருத்தம். அப்போ அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, அந்த ஊரில் ஒரு ஜென்குரு இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு அவர் வாயால் நம்மளை பாராட்டிட்டா இந்த ஊர் மக்கள்லாம் நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போகிறார். போயிட்டு குருகிட்ட போய், குருவே உங்களை வணங்குகிறேன் அப்படின்றார். குருவை பார்த்துட்டு, சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு குரு கேட்குறாரு. இல்லை குருவே, என்னோட பணம், காசு, மதிப்பு மிக்க என் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் தர்மம் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஓ அப்படியா, எப்போ பண்ண போகிற அப்படின்னு குரு கேட்குறார். ஏன்னா குருக்கு அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். குருவால் யாரை ஏத்தாப்புல யார் நின்று பேசினாலும் அவங்க எதுக்காக ஏன் பேசுகிறாங்கன்றத அவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால் குருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எதுக்காக நம்மள்கிட்ட வந்திருக்கிறாருன்னு. சரி, நீ எப்போ தர்மம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன குருவே நீங்கள் கேள்வி, என் காலத்துக்கு அப்புறம்தான், நான் இறந்து போனதுக்கு அப்புறம்தான் அப்படின்றார். என் சொத்துக்கிட்ட எல்லாத்தையும் நான் உயிர் எழுத போகிறேன். நான் இறந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்றார். ஓ அப்படியா, ஓ சரி அப்படின்றானே. என்னடா குரு அசால்ட்டாக சரி உம்ன்றாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. இன்னும் கொஞ்சம் பணக்கார கோவம் வருது. என்ன குருவே, நான் எவ்வளோ பெரிய விஷயம் செய்ய போகிறேன், தர்மம் பண்ண போகிறேன், உயிர் எழுதி வைக்க போகிறேன், இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னு. இல்லை, நீ இறந்ததுக்கப்புறம் தான் இந்த உயிர் தர்மம் செய்ய போகிற அப்படி தானே? ஆமாம் குருவே. நீ பசுவா பன்றியா, நீ பன்றியாவில் இருக்க அப்படின்னு. ஒன்று என்ன குருவே எனக்கு புரியல, பசு பன்றின்றீங்க, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு புரியல குருவே அப்படின்னு கேட்குறாரு இந்த பணக்காரர். இல்லை, பசு உயிரோடு இருக்கும்போதே நமக்கு டெய்லி பால் கொடுக்குது. ஆனால் பன்றி இறந்ததுக்கு அப்புறம் அதோட இறைச்சி காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் டெய்லி உயிரோடு இருக்குதுல பசு, அது டெய்லி நமக்கு பால் கொடுத்துட்ருக்கு. அதுதான் மதிப்பு மிக்கது, பசு தான் அப்படின்னு சொல்கிறாரு குரு. அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்போதே நான் தான தர்மம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அதுதான் தர்மம், தான தர்மம் அதுதான், உயிரோடு இருக்கும்போது கொடுக்கணும்ல அப்படின்னா. அடாடா, என்னால் அதெல்லாம் முடியாது, என்னால் பணம் காசு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு பணம் காசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் என்ன செய்கிறாரு, குடுன்னு ஓடியே போயிட்டார். அதாவது குரு சொல்கிறது என்னென்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம செத்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்க பணம் காசெல்லாம் மற்றவங்களுக்கு போகிறதுக்கு பிரோஜனம் இல்லை. நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம, சரியா? அது இன்னொரு விஷயம், மற்றவங்க நம்மளை பாராட்டணும், மற்றவங்க நம்ம புகழணும்னு நினைக்கக்கூடாது. எதுக்கு அந்த பாராட்டு புகழெல்லாம் எதுக்கு? அது தேவையில்லாத ஒன்று தானே. மற்றவங்க பாராட்டி என்ன ஆக போகுது? மற்றவங்க பாராட்டோ மற்றவங்க திட்டுறதோ நம்மளை எதுவுமே செய்யாது, எதுவும் செய்யவும் முடியாது, அப்படி தானே? அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும், சரியா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்.